மார்னிங்லேருந்து லைவ்ல குட்டி குட்டியாக நிறைய விஷயம் நடந்துச்சு. என்னன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க துஷார், அரோரா, விக்ரம், கனியக்கா எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ விக்ரம் சொல்றாரு, நான் வீட்டுக்கு போயிட்டு என்னோட டீம் கிட்ட சொல்லி நம்மளோட குட் மொமெண்ட்ஸ்லாம் எடிட் பண்ணி போடுறேன் அப்படின்னு சொல்லுவார். சண்டை கிண்டை எதுவுமே வேண்டாம், நல்ல நல்ல மொமெண்ட்ஸ் மட்டும் எடிட் பண்ணி நம்ம அழகாக பார்க்கலாம் பாசிட்டிவாக அப்படின்னு சொல்கிறாரு. உடனே கனியக்காவும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாரும் 24/7 பார்ப்பாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அரோரா சொல்கிறாங்க, ஐயோ 24/7 ஃபுல்லாக பார்ப்பாங்களா? அது எப்படி பார்ப்பாங்க? எபிசோட்ஸ் தானே பார்ப்பாங்க, அதனால தானே நம்ம சும்மா இஷ்டத்துக்கெல்லாம் ஜோக் அடிச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கனியக்கா சொல்கிறாங்க, பூனை கண்ணை மூடுனா உலகம் இருட்டுன்னு நம்ம நினச்சிக்கிறோம், அது நம்ம தான் நினச்சிக்கிறோம், பட் எல்லாமே பார்ப்பாங்க, ரிவ்யூவர்ஸ்லாம் எல்லாத்தையுமே எடுத்து போட்டுருவாங்க, அதில் ஆப்போசிட்டில் உள்ளவங்க சொல்லும்போது அது ஏன் இப்படி, இது ஏன் அப்படின்னு எல்லாமே கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கனியக்கா சொல்கிறாங்க. அப்போ அரோரா சொல்கிறாங்க, நான் லாஸ்ட் இயர் என்னோடய ஃப்ரெண்டே போனாலே அதுக்கு கூட நான் பார்க்கலையே அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா ஆதிரை கூட அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் சொல்ல வேண்டாம்னு நினச்சாங்களோ இன்னும் தெரில, அது வேண்டான்னு அப்படியே அவாய்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா விக்ரம் சொல்லிட்டு இருந்தார், இந்த வீட்லேயே எவ்வளோ கம்மியாக வேலை பார்க்க முடியும்னு யோசிச்சு உள்ளதுலேயே கம்மியாக வேலை பார்த்தது யாருன்னா இந்த அரோரா தான் அப்படின்னு சொல்லிட்டு அரோராவை டீஸ் பண்ணிட்டுருக்காரு. அரோராவும் சிரிச்சிட்டு இருக்காங்க. அதனால அரோரா 2 சுற்று பெருத்துட்டா, ஒரு வேலையும் பார்க்காம அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறமா என்ன சொல்கிறாருன்னா, அவளால் ஒரு சின்ன வயலன்ஸை கூட தாங்கிக்க முடியாது, சின்னதாக யாராச்சும் சண்டை போட்டால் கூட அவள் ரொம்ப அப்செட் ஆகிடுவா, அதை எப்படிடா குறை சொல்லாமல் இருக்கிறதுன்னு யோசிப்பா, நம்ம ஃப்ரெண்ட்லியாக சண்டை போட்டால் கூட அவளுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அரோராவும் துஷாரும் விக்ரமும் சண்டை போட்டால் கூட அரோராவுக்கு பிடிக்காதுங்கிறத சொல்கிறாங்க. அப்புறம் அரோரா சொல்கிறாங்க, டிடிஎஃப் வீக்கில் எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, அந்த வீக்கில் எல்லாருமே ஸ்ட்ராட்டஜி பண்ணிகிட்டே இருப்பாங்க, யார்கிட்டயாவது போய் சாதாரணமாக பேசக்கூட எனக்கு பயமாக இருந்துச்சு, ஐயோ இதையும் அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணிடுவாங்களோ அதையும் ஸ்ட்ராட்டஜி பண்ணிடுவாங்களோங்கிற மாதிரி தான் எனக்கு பயமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அரோரா சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் திவ்யா கேர்ள்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ரம்யா அவங்கக்கிட்ட எல்லாம் இந்த மாதிரி நேற்று சாண்ட்ரா கூட நடந்த டிஸ்கஷன் எல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நேற்று டிஸ்கஷன்லாம் நடந்துச்சு, உன்னை பற்றியும் சொன்னாங்க, பாம்பு ஃபோட்டோ போட்டு வந்துச்சு, ஆனால் நீ ஒன்று அவங்க பாம்புன்னு சொல்லலைன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா எல்லாரையும் பிக் பாஸ் கூப்பிட்டுறாரு, 4 பேரும் வந்துருங்க, அந்த க்ரூமிங்காக வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 4 பேரும் க்ரூமிங்காக உள்ளே போய்ட்றாங்க. உள்ளே போயிட்டு அங்கே போயிட்டு இவர் சும்மா சபரி எல்லாரையும் மிரட்டி அனுப்பியிருக்காங்களோ பேசக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்திருக்கவங்க கிட்ட சும்மா வம்பு பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும். அப்போ சபரி சொல்கிறாரு, பாரு வந்திருக்கிறவர் என்ன அல்லு அர்ஜுன் மாதிரி இருக்கிறேன்னு சொல்கிறாரு அப்படின்னோடனே திவ்யா, அதைத்தானே நாங்களும் சொன்னோம் அப்படின்னு சொல்லி திவ்யா சொல்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, பற்றி அவர் சொல்லவே இல்லை, இப்படி தான் அவங்ககிட்ட போட்டு வாங்கணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க அரோரா சொல்கிறாங்க, திவ்யா வந்ததுலேருந்தே வாயாக பேசிகிட்டே இருக்கா, வாயில் எதையாச்சும் போட்டு அடைங்கன்னு சும்மா ஃபன்னுக்கு டீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. திவ்யாவும் ஏதோ பேசிகிட்டே இருக்காங்க. விக்ரமுக்கு ஹேர் கட் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா கானா, வினோதண்ணா, அமித், கனியக்கா எல்லோரும் வெளியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சொல்கிறாங்க, அந்த மணி பாக்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா அரோராக்கும் ஹெல்ப்பாக இருந்திருக்கும். கனியக்கா சொல்கிறாங்க, அரோராக்கும் ஹெல்ப்பாக இருந்திருக்கும், அவங்க ஸ்டடீஸும் இதாக இருக்காது, உங்களுக்கும் டைட்டில் வின்னர் கிடச்சிருக்கும், எல்லாமே சுமூகமாக முடிஞ்சிருக்கும், ஆனால் நீங்கள் பயங்கரமாக ட்விஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, போன வாரமே யமதர்ம வேறு வந்திருந்தான், எனக்கும் நிறைய மீம்ஸ் எல்லாம் வந்துச்சு, போனோடனே என் ஒய்ஃப் காமிச்சா, கண்டிப்பாக அமித்தோ இல்லைன்னா கமருதுனோ அப்படின்னு சொல்லிட்டு 2-3 பேர் சொல்கிறாங்க, இருந்திருந்தால் கண்டிப்பாக வினோதனாவை பெட்டி எடுக்க விட்டுருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃபு அந்த மீம்ஸை காமிச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த ஒருவேளை திவாகர் கூட சண்டை போட்டிருந்தா அதனால ஓட்ஸ் கம்மியாயிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன் சொல்கிறாரு. அப்போ எஃப்ஜே, ஆதிரை எல்லாருமே சொல்கிறாங்க, எவ்வளோ சண்டை போட்டாலும் மக்கள் அவங்க மேலே வச்சுருக்கிற அன்பு ரொம்ப அதிகம், கண்டிப்பாக உங்கள் ஓட்ஸ் கம்மியாயிருக்காது, நீங்கள் டாப்பில் தான் இருந்திருப்பீங்க, என்ன ஆனாலும் நீங்கள் தான் டாப்பில் இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கனியக்கா, எஃப்ஜே இவங்க எல்லாரும் சொல்கிறாங்க. இப்போ வினோதண்ணா ஒரு வார்த்தை சொல்கிறாரு, வறுமையில் இருக்கிறவன் முன்னாடி கொண்டு ஒரு பணப்பட்டியை வச்சா உண்மையிலே வறுமையில் இருக்கிறவன் பணத்தை பார்த்தோன்னே எடுக்க தான் செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, பட் ஸ்டில் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு ரொம்ப ஹாப்பியாக. நேற்று கூட பார்த்திங்கன்னா ஏவி போடும்போது அவருக்கு தனியாக ஒரு கட் அவுட் வச்சுருக்காங்க, பெருசாக ஒன்று வச்சுருந்தாங்க, அது நிஜமாகவே அவர் டிசர்விங், ஏன்னா அந்த ஏவிலே ஒன்று அவர் டிசர்விங், அதனால் அவருக்கு ஏதாவது கிடைக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி டீம்லேருந்து ஒரு கட் அவுட் வச்சுருக்காங்க போல இருக்குது. இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.